கஃபேக்கு போனோன்னே ஹஸ்பண்ட் வந்து ப்ரௌனி வந்து கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சோடனே ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் ஒரு கிரேவிங்காக இருந்துச்சு. சரி வீட்டுக்கு வந்தோடனே பிரெட் ரஸ்மலாய் செய்யலான்ட்டு வந்து செஞ்சுட்டு இருந்தேன். செஞ்சு கொடுத்தோன்னே இந்த ப்ரெட்டெல்லாம் வந்து மீதி இருந்துச்சு. சரி பிரெட் க்ரம்ஸாக வந்து இதை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சேன். குக்கிக்குமே வந்து கேட்டுகிட்டே நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு வந்து கொடுத்துட்டேன். வரும்போது கொஞ்சம் கிராசரிஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டே இருந்தேன். மிளகா மல்லி வாங்கிட்டு வந்தேன் காய வைக்கலாம் சொல்லிட்டு. பார்த்தா மழை தூர ஆரம்பிச்சிச்சு. அதை பிரித்து காய வைக்காமல் அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டேன். நல்லெண்ணெய் அதே பாட்டிலில் வச்சா ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிடுது. அதனால் அதையுமே வந்து பாட்டிலில் வந்து மாற்றி வச்சுட்டேன்னா நாளைக்கு தேவையான பூண்டு காயெல்லாம் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதையே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நாளைக்கு கஃபேக்கு வந்து போகணும் இல்லையா. நைட்டுக்கு சப்பாத்தி செய்யலான்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 1 கப் வந்து கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெயும் உப்பும் வந்து கலந்துட்டு சும்மா ஒரு பல்ஸ் மூடில் போட்டு எடுத்தால் இப்படி வந்துடும். இதை ஒரு பாத்திரத்தில் மாட்டிட்டு லைட்டாக வந்து பிசைஞ்சாலே வந்து மாவு வந்து ரெடி ஆகிடும். நைட்டுக்கு மாவு வந்து ரெடி. இது ஒரு சிம்பிள் டிப்ஸு, ட்ரை பண்ணி பாருங்கள்.